அன்பான சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, இன்று நாம் ஜெபம் பற்றி தியானிக்கப் போகிறோம். இது விசுவாச வாழ்க்கையின் மூச்சு, ஆவியின் சுவாசம், நம் ஆவிக்குற வாழ்வின் அடித்தளம். யாக்கோப்பு 5:16 நீதிமானுடைய ஜெபம் பலம் வாய்ந்தது. முதலாவது பாயிண்ட், ஜெபம் என்பது தேவனோடு நேரடி தொடர்பு. நம்ம உலகத்தில் எந்த ராஜாவை சந்திக்க வேண்டுமானாலும், இல்லை நடிகர்களை சந்திக்க வேண்டுமானாலும், இல்லை ஒரு முதலமைச்சரை சந்திக்க வேண்டுமானாலும் நமக்கு முன் அனுமதி தேவை. ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாவான தேவனிடம் நாம் நேரடியாக செல்ல முடியும். இதுவே ஜெபத்தின் விசேஷம். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் எப்பொழுது நம்மை கேட்க தயாராக உள்ளார். இரண்டாவது பாயிண்ட், ஜெபம் ஆறுதல் தரும் மருந்து. நம் மனம் சோர்ந்தாலும், மக்கள் கைவிட்டாலும், நம் கண்ணீர் ஜெபத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். அன்னாளின் கதை நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை. அவள் கண்ணீர் மல்க ஜெபித்தால் தேவன் சாமுவேலை அளித்தார். நம் வாழ்க்கையிலும் கண்ணீர் ஜெபங்கள் வீணாக மாட்டாது. மூன்றாவது பாயிண்ட், ஜெபம் விசுவாசத்தின் சான்று. நாம் ஜெபிக்கும்போது தேவன் கேட்கிறார், அவர் பதில் தருவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். ஜெபம் இல்லாத விசுவாசம் உயிரில்லாத உடம்பை போல. ஜெபம் செய்வதே கர்த்தரே உமக்கு நான் சார்ந்தவன் என்று ஒப்புக்கொள்வது, அல்லது உமக்கு நான் சார்ந்தவள் என்று ஒப்புக்கொள்வது. எபிரேயர் 11:6 தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாலாவது பாயிண்ட், ஜெபம் அற்புதங்களை நிகழ்த்தும் விசை. எலியாவின் ஜெபம் 3 ஆண்டுகள் மழை வராமல் தடுத்தது. மீண்டும் ஜெபித்த போதோ வானம் மழையை கொடுத்தது. அப்படியே நம் ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நமக்கு வெளிப்படுத்தும். அல்லேலூயா. ஐந்தாவது, ஜெபம் ஆன்மீக போரின் ஆயுதம். சாத்தான் விசுவாசியின் ஜெபத்தை பயப்படுகிறான். நாம் ஜெபிக்காமல் இருந்தால் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். ஜெபம் செய்வது சாத்தானின் திட்டங்களை முறியடிக்கும். எபேசியர் 6:18 சகல ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆவியில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது. ஆறாவது பாயிண்ட், ஜெபம் நம் வாழ்வின் சக்தி. ஜெபம் இல்லாத வீட்டில் அமைதி இருக்காது. ஜெபம் இல்லாத திருச்சபையில் உள்நிலை இருக்காது. ஜெபம் இல்லாத விசுவாசி பலம் இல்லாதவர்கள். ஜெபம் செய்வதன் மூலம் தேவனுடைய அதிசயம் நம் வாழ்வில் வெளிப்படும். ஏழாவது பாயிண்ட், நிறுத்தாமல் ஜெபியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17 நிறுத்தாமல் ஜெபியுங்கள். ஜெபம் ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. காலை மாலை மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மனதில் ஆண்டவரை தேடி பேசுவதுதான் ஜெபம். ஜெபம்தான் நம்ம விசுவாசிகளின் மூச்சு. ஜெபம்தான் நம் வெற்றியின் இரகசியம். ஜெபம்தான் தேவனோடு நம்மை இணைக்கும் ஒரு பாலம். இன்று ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? எந்த சூழ்நிலையும் நிறுத்தாமல் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். அப்படி செய்தால் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவார். அல்லேலூயா.